Welcome back, Wall Street Tamil. Today we analyze Wipro. Wipro 1947ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இது இந்தியாவில் 2 செக்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் கன்சியூமர் குட்ஸ், அது ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்குது. லிமிட்டட்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ். விப்ரோ ஐடி கஸ்டமர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட், பேங்க் யுனைடெட், நாசா, இவங்க இந்த 3 கம்பெனி மேஜர் கஸ்டமராக இவங்க இருக்காங்க. மைக்ரோசாஃப்டில் பார்த்தோன்னா இவங்க எக்ஸ்பாக்ஸ் கேம் கான்ஃபிகரேஷன் இவங்க தான் பண்ணுறாங்க. யுனைடெட் பேங்க்கில் நெட் பேங்கிங், அதர் ஆன்லைன் சர்வீசஸ் இதுங்கெல்லாம் இவங்க தான் செய்கிறாங்க. நாசாவுக்கு இவங்க தான் ஐடி செக்யூரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் வந்து அசீம் பிரேம்ஜி, சேர்மன் ரஜித் பிரேம்ஜி. இவங்களுடைய போர்ட் மெம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 22% ஆஃப் ஃபீமேல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, 78% ஆஃப் மேல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. போர்ட் நேஷ்னாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 56% ஆஃப் ஃபாரினர், 44% ஆஃப் இந்தியனாக இருக்காங்க. ஐடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கோவிடுக்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரீசன்னால் கம்பெனியோடைய எக்ஸ்பென்சஸ் மேக்ஸிமம் ரெடியூஸ் ஆகிருக்கு. இதனால் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கஸ்டமர் பேஸ்டு கோவிடு பிறகு மேக்ஸிமம் ஆன்லைன் ஷாப்பிங், டிஜிட்டல் பேமெண்ட் இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணனால ஐடியோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுது, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஐடி த்ரெட்ஸ், இன்பேலன்ஸ் லேபர் மார்க்கெட், கண்டினியூட்டியாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால ஸ்கில்ட் அண்ட் டேலண்ட் லேபர்ஸ் ஷார்ட்டேஜாக இருக்குது. அண்ட் தென் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், ரஷ்யா உக்ரைன் வார், இதனால் இப்போ ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகனால இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக வருது. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் டிமாண்டு டிக்ரீஸ் ஆகும். இன் கம்பெனி ஃபியூச்சர் அவுட்லுக், நாஸ்காம் அவங்க நெக்ஸ்ட் இயர் 15% ஆஃப் க்ரோத் அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகும்னு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 17.2% இன்க்ரீஸ் ஆகும்னு இருக்காங்க. டொமஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகும்னு இருக்காங்க. விப்ரோவோடைய ஆப்ரேஷனல் மாடல் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் அதாவது லத்தீன் அமெரிக்கா சைடில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அமெரிக்கன் டூர்ஸ் கனடா, யுனைடெட் ஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. யூரோப்பில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இவங்களுடைய பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது. விப்ரோவுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸாக பார்ப்போம். 2018 விப்ரோவுடைய ரெவென்யூ 54,487.1 crores. And then 2022 17,912 crores. Net profit 2018 8,002 crores. 2022 12,237.7 crores. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ வந்து பார்த்தோன்னா கிராஜுவலாக மூவ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர். விப்ரோவுடைய காம்பவுண்டிங் ஆனுவல் க்ரோத் ரேட், சேல்ஸ் லாஸ்ட் 10 years 7.79%, நெட் ப்ராஃபிட்டில் 7.06%, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் 9.44%, புக் வேல்யூவில் 3.4%. லாஸ்ட் 5 years சேல்ஸ் 7.79% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டில் 8.86%, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 6.48%, புக் வேல்யூ 2.4%. லாஸ்ட் 3 years சேல்ஸ் 9.06%, நெட் ப்ராஃபிட்டில் 7.79%, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 5.59%, புக் வேல்யூ 7.3%. அவங்களுடைய காம்பவுண்டிங் ஆனுவல் க்ரோத் ரேட் இருக்குது. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா கம்பெனி வந்து ஆனுவல் காம்பவுண்டிங் ரேட்டில் வந்து 8% ஆஃப் ரிட்டர்னில் மூவ் ஆகிட்டுருக்கு. சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி அப்ராக்சிமேட்டாக 8% மூவ் ஆகுதுங்க. ரிட்டர்ன் ஆன் அசட் 2013 14.16% இருக்குது. 2022 11.38% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 19.94% இருக்குது. 2022 18.48% இருக்குது. எவ்ரி இயர் இந்த கம்பெனி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக அப்ராக்சிமேட்டாக 18% கொடுத்துட்ருக்காங்க.
Profit margin 2013 15.9, 2022 15.04. விப்ரோவோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 2013ல் 17.33%, 22ல் 17.61%ஆகவும் இருக்குங்க. ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் ப்ரொமோட்டர் 73% ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஏ ஆல்மோஸ்ட் 7%, டிஐஏ 3%, ரீட்டைல் இன்வெஸ்டர் 17% ஹோல்ட் பண்ணுறாங்க. குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் 2021 ஜூன் 2022 ஜூனுக்கு சேல்ஸில் 17.94% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா -21.15% டிக்ரீஸ் ஆகிருக்கு. எம்ப்ளாயி காஸ்ட் 22.80% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எம்ப்ளாயி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால நெட் ப்ராஃபிட் கம்மியாகிட்டுருக்கு. விப்ரோவுடைய புக் வேல்யூ 119.3, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 411, 52 வீக் ஹை 739, 52 வீக் லோ 391, 2022 EPS 22 rupees, PE ratio 18.68, 10 years average EPS 23.5 rupees, 10 years average PE 17.5, sector PE 25.62, market capitalization 2,25,243 crores, book value to price 3.4 times, intrinsic value 286. விப்ரோவுடைய கான்ஸ் attrition rate 23.3%. attrition rate nothing but number of employees left working force. High employee cost 22% increase on year, and then Fed interest rate will be in pros. Company have declared a good profit growth as well as sales growth. Last 10 years compounding annual growth rate, sales 7.79%, net profit 7.06%. Second point, high profit margin 15.83%. Third point, high return on investment 19.8%, high ROA 12.64%. Stock PE below 2 sector PE, like stock PE 18.68, sector PE 25.62. What is it's indicated to buy. Payout ratio 82%, 10-year average PE 17.49. Thank you for watching Wall Street Tamil.